ஏறு வண்டியில ஏறு கார்ல. போன் மிஸ் ஆயிடுச்சுமா. மிஸ் ஆயிடுச்சா? ஒரு போன் கூட உன்னால திருட முடியல, நீல என்னைய திருட? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேம்மா, நான் திருடல்ல வீட்டு புரோக்கர்னு. நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. யோ, நீ அக்ரிமெண்ட் போட்டுருக்க. போலீஸ்ல சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? அதே போலீஸ்ட நீங்க என்ன போன திருட சொன்னீங்களே, அத சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? பட்டா யார்ட்ட இந்த கபாலிட்டியாவா? ஐயோ ஐயோ, பெட்டா நம்மளே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் போல இருக்கே. ஏய், அர்ச்சனா அக்கா கிட்ட போனுக்கு என்ன சொல்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் உன்கிட்ட என்ன வேலை கொடுத்தேன், நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? ஏஜே வீட்ல இருந்து அந்த எவிடன்ஸ் எடுத்து கொடுன்னு சொன்னா நீ ரோட்ல ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருக்க. ஏஜே என் தங்கச்சியை கொலை பண்ண வெறியில நான் இருக்கேன். ஆனா நீ என்ன புரிஞ்சிக்காம அசால்ட்டா நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏஜே தான் உன் தங்கச்சியை கொலை பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஏய், வா வெளியில. இறங்கி வெளியில வா. ஏய், என்ன திமிரா? வாய் நீளுது. ஏஜே கொலை பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வாய மூடு. கொலை நடந்ததா இல்லையான்னு உன்கிட்ட ரிப்போர்ட் கேட்டனா? ஏஜே கொலைகாரன்ற எவிடன்ஸ் எடுக்கதா நீ அங்க போன, செஞ்சியா? அதுதான் கிடைக்கலையா, நான் என்ன பண்றது? தேடினா தானே கிடைக்கும். நீதான் ஏஜேவோட மனசுல இடத்தை தேடிட்டு இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் உனக்கு எப்படியாவது எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துறேன். என்னன்னா கிறுக்குன்னு நினைச்சியா? நீ எவிடன்ஸ் எடுத்து தருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னோட ஒரே ஆசை இப்போ ஏஜேவோட பொண்டாட்டியா வாழணுன்றதுதான். சாச்சா, அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி நம்புறது? அவன் உனக்காக மண் சோறு தின்றான், தீச்சட்டி எடுக்கிறான். நீ அவனுக்காக ஆணி செருப்பு போட்டு நடப்ப. இதுக்கப்புறமா நீ என்ன நம்ப சொல்றியா? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் அப்படி பிரியமான பொண்டாட்டியா நடிச்சாதான் எவிடன்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஏஜேவும் என்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுறாரு. சீக்கிரமா ஆதாரத்தை நான் எடுத்துருவேன். அப்போ உனக்கும் அவனுக்கும் நடுவில் எதுவும் இல்ல? இல்ல. எதுவும் இல்ல? இல்லதானே? ஏய், சொல்லு 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 சொல்லு, இப்ப சொல்லு. I'm all yours, listening. சொல்லு சொல்லு சொல்லு, என்ன கதை சொல்ல போற? சொல்லு சொல்லு, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு 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 சொல்லு. என்கிட்டே விளையாடுறியா? அசால்ட்டா அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லாத எவிடன்ஸ் நான் எங்க போய் தேடுவேன்? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? உனக்கும் ஏஜேக்கும் தானே பிரச்சனை, நான் என்ன பண்ண? பா, லாஜிக்கா பேசுறியா? சரி, அப்ப விட்டுரு. நீ இனிமேல் இதுல தலையிடாத. எவிடன்ஸ் வேணாம். ஆனா ஏஜே தான் கொலைகாரன்னு எனக்கு தெரியும். சட்ட ரீதியா அவனை தண்டிக்க முடியலன்னா நானே அவனை இந்த துப்பாக்கியால கொன்னு தண்டனையை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் இப்படி பேசுற? கொலைக்கு கொலைதான் தீர்வா? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. நான் அந்த ஆதாரத்தை எப்படியாவது எடுத்து கொடுத்துறேன். கொஞ்சம் டைம்னா எவ்வளோ? அவனோட நீ வாழ்ந்து குழந்தை பெத்துக்கிற வரைக்குமா? ஐயோ, நான் அப்படி ஆசைப்படல. எனக்கும் ஏஜேக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்லையா?
என்னது இது? சம்பந்தம் இல்லாம அவன் போட்டோ பர்ஸ்ல வச்சிருக்க. வாட் ஆர் யூ கோனா சே ஃபார் திஸ்? இதுக்கு என்ன சொல்ல போற? அது அது வந்து இங்க பார், எனக்கு பிடிக்காத விஷயம் துரோகம். இப்ப நீ அதுதான் தெளிவா பண்ணிட்டு இருக்க. ஆதாரத்தை எடுக்க அனுப்புனா நீ அவன் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. எவிடன்ஸ் உன் கையில கிடைச்சாலும் நீ அதை எனக்கு தர மாட்ட. என்னது கரெக்டா சொல்றான்? ஏன்னா அந்த அளவுக்கு இவன் மேல பைத்தியம் மாதிரி பித்து பிடிச்சு அலையிற. நீ எப்படி வேணா நாசமா போ, ஆனா என் தங்கச்சி சாவுக்கு நியாயம் வேணும். அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஒன்னு ஏஜே தூக்குக்கு போகணும், இல்ல என் கையால அவன் சாவணும். ஏஜே அழியிறது உறுதி. ஐயோ, அத கிழிக்காத. ஏன் கிழிக்கிற? சின்ன பின்னமா இந்த போட்டோ ஆக்கிற மாதிரி நிஜத்திலே அவன் ஆக்குறேன். இது பாரு, இவ்ளோ நாள் பொறுத்த எனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடு. கண்டிப்பா நான் எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துறேன். எடுத்து தரணும், அதான உன் வேலை. ஏஜேவை தூக்கில போறது உன் கையில தான் இருக்கு. நான் இதை உன்கிட்ட கெஞ்சல. இட்ஸ் a damn order. என்ன பாக்குற? நீ ஆசைப்படுறது என் தங்கச்சியோட இடத்துக்கு. எந்த காலத்திலயும் நான் ஒன்னையும் ஏஜேவும் சேர்ந்து வாழ விட மாட்டேன். என் தங்கச்சி இடத்துக்கு யார் வந்தாலும் சாவடிப்பேன். ஒன்னு நீ செத்து உன் தாலி இறங்கும், இல்ல ஏஜேவை நான் சாவடிச்சு உன் தாலி இறங்கும். ஜஸ்ட் 10 days டைம் உனக்கு. அதுக்குள்ள எவிடன்ஸ் தர, இல்ல நான் பேச மாட்டேன். மொத்த பேச்சும் இதுல தான் இருக்கும். எந்த காலத்திலயும் நான் ஒன்னையும் ஏஜேவும் சேர்ந்து வாழ விட மாட்டேன். ஒன்னு நீ செத்து உன் தாலி இறங்கும், இல்ல ஏஜேவை நான் சாவடிச்சு உன் தாலி இறங்கும். இந்த விக்ரம் வேற ரொம்ப கோவமா இருக்கான். அவன் சொல்றபடி எப்படி ஆதாரத்தை கொடுக்க முடியும்? இப்படி கொடுத்தா ஹிட்லர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. இவ்வளவு நாள் கழிச்சுதான் அவரு வாயாலே என்ன பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காரு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் போது எம்மன் மாதிரி விக்ரம் குறுக்க வரானே. என்ன மறுபடியும் குழப்பமா? வந்துட்டியா? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் என்ன வெளியாளா? உன்னோட மனசாட்சி தானே, எல்லாம் எனக்கு தெரியும். பார்த்தல நீயும் என்ன நடந்துச்சுன்னு. இப்ப நான் என்ன பண்றது? இதுக்குதான் நான் அன்னைக்கே எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு நீ எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லி சொன்னேன். அப்படி மட்டும் நீ பண்ணிருந்தனா இப்ப விக்ரம் உன்னை தொந்தரவு பண்ணிருக்க மாட்டாருல்ல. இது பாரு, நானும் அன்னைக்கு உன்கிட்ட சொல்லிட்டேன், ஹிட்லரை பிரியாம இருக்கணும், அதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லு, நான் கேக்குறேன்னு. நீ புலி வாழை புடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து வழி கேக்குற. நான் என்ன சொல்றது? ஏஜேவும் தப்பிக்கணும், விக்ரமும் உன்னை விடணும்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கணும். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையில நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஹிட்லரை லவ் பண்ணது தப்பா, இல்ல அவரோட வாழ ஆசைப்படுறது தப்பா? சரி, நீ நல்லவர்னு நம்புற ஏஜே ஒருவேளை பிரபலைய கொலை பண்ணிருந்தாருன்னா அப்போ விக்ரம் எவிடன்ஸ் எடுத்து தானே கேக்குறது நியாயம் தானே? இல்ல, ஹிட்லர் கொலை பண்ணல. அவர் பிரபலைய கொலை செஞ்ச வீடியோவை நீயும் தானே பார்த்த? இல்ல இல்ல, அது பொய் வீடியோ, அது போலி வீடியோ. அப்போ சரி, வேலை முடிஞ்சது. அந்த வீடியோவை கொண்டு போய் விக்ரம் கிட்ட கொடுத்து இந்த ஆதாரம் பொய், போலி அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே?
முழிக்கிற? உன்கிட்ட நேர்மை இல்ல. உன் சுயநலத்துக்காக விக்ரமுக்கும் துரோகம் பண்ற. என்ன நேர்மை சுயநலம்லாம் சொல்ற? ஒரு பொண்ணுக்கு காதல் வர்றது தப்பா? தன் மனசுக்கு பிடிச்சவரோட வாழ ஆசைப்படுறது தப்பா? தப்ப நியாயப்படுத்தாத. என்ன நியாயப்படுத்துற? தப்பு சரி பார்த்தா கர்ணன் துரியோதனனோட இருந்திருக்க முடியுமா? வாலிய மறைஞ்சிருந்து அழிக்க முடியுமா? இதுல சரி தப்புங்கிறத விட சூழ்நிலை தர்மம் தான் முக்கியம். நீ இந்த தர்ம நியாயம் பேசுற, ஆனா அந்த விக்ரம் துப்பாக்கியெல்லாம் காட்டுறான். இங்க பாரு, நான் ஒன்னு சொல்றேன் கேளு. நேரா போ, விக்ரம் காலில் விழுந்து உண்மையை சொல்லு. அப்பவாவது இறக்கப்படுறானான்னு பாப்போம். உன் முகத்தை பார்த்தா விக்ரம் கிட்ட சரண்டர் ஆவறதுன்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. ஆமா, சரண்டர் தான் ஆக போறேன். ஆனா அந்த விக்ரம் கிட்ட இல்ல, ஹிட்லர் கிட்ட. இது ஏஜே கிட்டயா? என்ன ஹிட்லர் ஹிட்லர் நான் எவிடன்ஸ் எடுக்க வந்தது உண்மைதான். ஆனா இப்போ உங்களை லவ் பண்றேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சரண்டர் ஆயிட போறேன். அட லூசு, உனக்கு ஏதாவது புத்தி கிட்டே இருக்கா? ஹிட்லரே ஒரு டெம்பர் பார்ட்டி. நீ சொல்றது கேட்டு கோவப்பட்டு உன்னை கொன்னாலும் கொன்னுருவாரு. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இல்ல, இப்போ ஹிட்லர் என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு, என்ன மன்னிச்சிருவாரு. மண்ணா கட்டி. ஹிட்லரு மதில் மேல இருக்கிற பூனை, எப்படி ஜம்ப் பண்ணுனே தெரியாது. இத பாரு, ஒருவேளை நீ ஆசைப்படுற மாதிரி ஹிட்லர் கூட சேரணும்னா நிச்சயமா இந்த முடிவால அவர் உன்னை பிரிஞ்சிருவாரு. ஐயோ, அப்ப நான் என்னதான் பண்றது? இத்தனை நாள் விக்ரம சமாளிச்ச, இன்னும் கொஞ்ச நாள் சமாளி. கடவுள் வழிவிட மாட்டாரா என்ன? ஆனா அவசரப்பட்டு ஹிட்லர் கிட்ட உண்மையை உளறிடாத. நீயும் போயிட்டியா? எத்தனை நாளைக்கு தான் நான் விக்ரம சமாளிக்கிறது? அவன் வேற 10 நாள் கெடு விதிச்சுட்டான். நான் இப்ப என்னதான் பண்ணுவேன்? வேற வழியே இல்ல. ஹிட்லர் கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதா. ஸ்வேதா இது மாதிரி பெரிய வீட்டுக்கு மருமகளா போவான்னு காத்துட்டு இருந்தேன். கடைசியில இந்த அனாத ஹாசினிக்கு அடிச்சது யோகம். சண்டை கோழி இவ எங்க வாழ போறா? சீக்கிரமா பிரச்சனை பண்ணி தாலிய கழட்டி வீசிட்டு வருவான்னு நினைச்சா இப்ப புருஷனும் பொண்டாட்டியும் கொஞ்சிக்கிறாங்களாமே. விடக்கூடாது, ஏதாவது செஞ்சு கலகத்தை உண்டாக்கணும். அடடடடடடே, வாங்க சம்பந்திமா. இந்த பக்கம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஹாசினி உங்க வீட்ல இருக்கா? நாங்க வந்து பார்க்கணுமா என்ன? இது எங்க வீடு மாதிரி தானே. என்ன கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வரீங்க போல இருக்கு? பிரச்சனை எல்லாம் தீர்ந்து பொண்ணும் மாப்பிளையும் ஒத்துமையா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் கோயிலுக்கு போயிட்டு அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு நேரா இங்க வரேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை எல்லாம் சகஜம் தானே, வரும் போகும். ஆமாமா, பொண்ணை கட்டி கொடுக்கற வீட்ல மகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை இருக்கும். இங்க அப்படியே மகளுக்கும் மருமகனுக்கும் சண்டையா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, எங்க ஹாசனியும் மாப்பிளையும் காணோம்? அது 2 பேரும் சமீபமா எங்கேயும் வெளியே போகல. அதான் இப்ப கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. ஓஹோ, 2 பேரும் கொஞ்சத்துக்கு வெளியே வேற போயிட்டாங்களா? போங்க போங்க, நீங்க வர்றதுக்குள்ள 2 பேரும் எப்படி சேர்ந்தீங்கன்னு ஜெயம்மா கிட்ட போட்டு வாங்குறேன். சந்தோஷமா போயிட்டு வரட்டும். ஹாசினியும் மாப்பிளையும் எதுக்கு சேராம இருந்தாங்கன்னு தெரியல, இப்போ எப்படி சேர்ந்தாங்கன்னு தெரியல. என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. என்ன பிரச்சனைன்னு நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு தெரிஞ்சாதான் பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்ல முடியும். யாருக்கும் தெரிய வேண்டாம், எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். எனக்கும் என்ன நடந்ததுன்னு உண்மையிலேயே தெரியாது. தெரிஞ்சிருந்தா புத்திமதி சொல்லிருப்பேனே.
புருஷன் பொண்டாட்டி சண்டை அம்மாவுக்கும் மாமியாருக்கும் ஒரு வகையில தெரியாம இருக்கிறதே நல்லது. பிள்ளைங்களே கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்துருவாங்க. அடேங்கப்பா, ஜெயாமா விடா கொண்டனையும் கொடா கொண்டனையும் மிஞ்சிருவாங்க போல இருக்கே. எல்லாம் தெரிஞ்ச வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேனே. வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? ஏஜே ஹாசினிய பத்தி தான். சொல்லுங்க, அதுக்கு தானே காத்துட்டு இருக்கேன். எப்படி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க? எதுக்கு எடுத்தாலும் முட்டி மோதி கிடந்தவங்க திடீர்னு சேர்றதுக்கு என்ன காரணம்? சேர்ந்தாங்களா? சேர்றதுலதான் பிரச்சனையே. இப்பதான் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, சந்தோஷமா வெளியில போயிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஐயோ சம்மந்தியம்மா, சேர்றதுன்னு நான் அத சொல்லல. நான் சொல்றது முதலிரவை பத்தி. இப்ப ரொம்ப முக்கியம். முதலிரவுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை அவங்களுக்கு இல்ல, சேர்ற டைம் நல்லா இருக்கணும்ல, அப்பதானே நல்லபடியா வம்சம் விருத்தியாகும். முதலிரவுக்கு நேரம் காலம்லாம் பார்க்கணும். ஒரு நல்ல ஜோசியர் இருந்தா சொல்லுங்களேன், சேர்த்து வச்சிருவோம் பிள்ளைங்கள. நானே பிரிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன், இதுல அவங்கள சேர்க்கிற வேலையை நானே செய்யணுமா? இந்த ஹாசினி ஒத்தையா தெரியும் போது இவ்வளவு ஆட்டம் ஆடுறா. இதே குழந்தை குட்டியாச்சுன்னா வீட்டுக்கு பெரிய மனுஷியாக என்னை மதிக்கவே மாட்டான். என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? இல்ல இல்ல, நல்ல ஜோசியர் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரி. ஐயோ, நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, குடிக்க தண்ணி கூட நான் கொடுக்கலையே. அர்ச்சனா, மாயா, சித்ரா. பாத்தீங்களா, 3 பொண்ணுங்க இந்த வீட்டுல இருக்காங்க. ஆனா ஒரு அவசரத்துக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இதே ஹாசினி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஓடி வந்திருப்பா. இருங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். இல்லைன்னா இங்க ஒண்ணும் நடக்காது. எல்லா வேலையும் இங்க நாம தான் பார்க்க வேண்டியிருக்கு. எத்தனை பேர் இருந்தா என்ன? பாத்தீங்களா உங்க மக புராணத்தை? அந்த அளவுக்கு எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா. அவ யார மயக்கனா என்ன, ஆனா ஏஜேவ மயக்கினதுதான் நமக்கெல்லாம் பிரச்சனை. என்ன கேட்டு பார்த்தோம், ஏஜே ஹாசினி விஷயத்த ஜெயாமா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. உங்க சம்பந்தி சாதாரண ஆள் இல்ல. வராங்க வராங்க. இந்த ஹாசினி இப்ப ஆளே மாறி போயிட்டா. என்ன கவனிச்சுக்கிறா, ஏஜேவை கவனிச்சுக்கிறா, மருமகளுங்க எல்லாரையும் சரியான ரூட்ல கைட் பண்றா. மொத்தத்துல வீட்டை அழகா செம்மையா நல்லபடியா மேனேஜ் பண்றா. எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஏஜே தான் முன்னெல்லாம் தலையிட்டு சரி பண்ணுவான். இப்ப அந்த ஏஜேவே ஹாசினி சொன்னா சரி அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த வீட்டோட சாவியே உங்க பொண்ணு கிட்ட தான் இருக்கு. என்னங்க சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுவும் உங்க பொண்ணை பத்தி. முகம் ஏன் இருண்டு கிடக்கு? அது அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, அவ சின்ன பொண்ணு, அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு சாவியை கொடுத்தீங்க? ஓ சின்ன பிள்ளையா? அவ இப்போ பெரிய மனுஷி, பொறுப்புள்ள மனுஷி. இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க ஜெயமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லம்மா, சம்மந்தி அம்மாகிட்ட பேசிக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னால தாங்க முடியல.
ஹாசினி ஒண்ணும் தெரியாத மண்ணு. அவளை போய் எப்படி இவங்க இப்படி புகழ்றாங்க? என்னதான் நடக்குது அர்ச்சனா? இதத்தானே உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன். இதை விடக்கூடாது. சீக்கிரமா ஹாசினிக்கு ஒரு முடிவு கட்டணும். நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கேஜே ஹாசினிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தணுமா? என்னையே நல்ல ஜோசிக்காரனா பார்க்க சொல்லிருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் விடுவேனா? சரி பாக்குறேன்னு சொல்லிருக்கேன். சரி சரி, என்ன பண்ணியாவது ஒரு ஜோசியரை புடிச்சு இந்த முதலிரவு பேச்சை நிறுத்தணும். நம்ம பேச்சு கேக்குற ஜோசியரா நீங்க பாருங்க. அதெல்லாம் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். நாம சொல்றத அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்ற ஒரு ஜோசியரை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். சூப்பர், கரெக்ட். முதல்ல சீக்கிரமா ஒரு ஜோசியரை புடிங்க. என்னதான் ஜெயமா சொன்னதுக்காக ஹாசினியும் ஏஜேவும் பிரிஞ்சிருந்தாலும் அவங்கள நம்ப முடியாது. ஜோசியரை விட்டு ஒரு குண்டை போட்டாதான் அவங்க அடங்குவாங்க.